ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும். அடுத்தவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை உங்களால் சொல்லிவிட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புரட்சிகளை ஏற்படுத்தி வரும் டெக் யுகத்தில் இதுவும் சாத்தியமாகி இருக்கிறது. மருத்துவ உலகின் சமீபத்திய சுவாரஸ்ய கண்டுபிடிப்பு பற்றியும் இதன் சாதக பாதகங்கள் குறித்தும் மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். பெண்கள் மனசுக்குள் நினைப்பதெல்லாம் தனக்கு கேட்பதாக விசில் திரைப்படத்தில் நடிகர் விவேக் கூறும் இந்த நகைச்சுவை காட்சி மிகவும் பிரபலம். இதேபோல் நிஜத்திலும் மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மால் சொல்ல முடிந்தால் எப்படி இருக்கும்? அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஜெர்ரி டேங் மற்றும் அலெக்ஸ் ஹூத் இதனை சாத்தியப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான ஆய்வு முடிவுகள் நேச்சர் நியூரோ சயின்ஸ் என்ற ஆய்விதழில் வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வில் 3 தன்னார்வலர்களை எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷினுக்குள் சுமார் 16 மணி நேரம் வரை இருக்கச் செய்து அவர்களை கதைகள் கேட்க வைப்பது, கற்பனையில் எதையாவது சிந்திக்க வைப்பது உள்ளிட்ட டாஸ்குகள் கொடுக்கப்பட்டன. அப்போது அவர்களின் எண்ண ஓட்டங்கள், சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை மூளையின் ஸ்கேனிங் தகவல்களின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் எழுத்து வடிவில் மாற்ற முயற்சித்து வெற்றியும் கண்டுள்ளனர். இந்த எழுத்து வடிவிலான தகவல் ஒருவர் நினைக்கும் விஷயத்துடன் முழுவதுமாக பொருந்தவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட அதற்கு நிகரான தகவல் தெரிய வருவது மருத்துவ உலகில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்னர் அறுவை சிகிச்சை மூலம் மூளையில் கருவிகளை பொருத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் 1-2 வார்த்தைகள் மட்டுமே தெரிய வந்த நிலையில் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு புரட்சியை செய்து காட்டியிருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். பக்கவாதம் உள்ளிட்ட பாதிப்புகளால் பேச்சுத்திறனை இழந்தவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் பேருதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் மணிவாசகனிடம் பேசினோம். இந்த மாதிரியான தொழில்நுட்பம் மருத்துவ உலகில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? பக்கவாதம் இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறது இந்தியாவில் நம்ம அதோட இன்சிடென்ஸ் பார்த்தோம்னா 1,00,000 பேருக்கு 120 150 பேருக்கு ஒரு வருஷத்தில் வருகின்றது. பல்வேறு வகையில் பேசும் திறன் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதியாக, மிக முக்கியமான வியாதியாக ஸ்ட்ரோக் என்ற பக்கவாதம் இருக்கின்றது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அவங்க நினைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஹெட் இன்ஜுரி, அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நோயாளி பேசும் திறனை இழக்கும் பொழுது ஏஐ மூலம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஒருவரோட பழைய நினைவுகளையும் மூளையிலிருந்து இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா தெரிந்து கொள்வது சாத்தியமா? மனிதனுடைய மெமரி என்று சொல்லக்கூடிய அந்த நினைவுகள் மூளையில் டெம்பரல் லோப் என்ற பகுதியில், ஹிப்போகாம்பஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் ஸ்டோர் ஆகி இருக்கின்றது. ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எப்படி நம்ம ஏஐ மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய மூளையில் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி டீகோடிங் ப்ராசஸ். ஸோ ஐ திங்க் வித் ஏஐ இது முடியும் என்று தான் நான் நினைக்கின்றேன். வேறு எந்தெந்த துறைகளில் இது பயன்பட வாய்ப்பு இருக்கு? கிரிமினல்ஸ், டெரரிஸ்ட், அவங்க பிளான் பண்ணுறாங்க, எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்களா இல்லையா, இல்லாட்டி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற சூழ்நிலையில் காவல்துறைக்கு அதர் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதே சமயம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருவர் நினைப்பதை அவர் ஒப்புதலின்றி தெரிந்து கொள்ளும் அபாயமும் இருப்பதாக அறிவியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும்.